ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவை ஒரு சாமியார் அம்மா கடத்திட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஆனா யார் அந்த சாமியார் அப்படின்னு எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா அப்பதாங்க யாரு கடத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரம்யா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் நேரா இப்போ என்ன பண்றாருன்னா கோயிலுக்கு வந்திருக்காரு. தீபா எப்பயுமே அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போவாங்களா, அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி கார்த்திக் கிட்ட ரம்யா சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கோயிலுக்கு வர்றாங்க. அங்க ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் மாப்பு, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நடந்த விஷயத்த பூரா கார்த்திக் சொல்றாரு. என்னடா இது இவ்வளவு நடந்திருக்கு? ஆமாடா, தீபா இங்கதான் வந்திருப்பான்னு சொல்லி ரம்யா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கோயில தேடலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கோயில் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அங்க தீபா இல்ல. என்னடா இது, கோயில் ஃபுல்லா தேடியாச்சு, தீபாவை காணாமே அப்படின்னு சொல்லி, சரி வாடா நம்ம போய் சாமினாச்சு கும்பிடலாம், வா சீக்கிரம் தீபா கிடைக்கட்டும்னு வேண்டிக்கலாம் சாமி கிட்ட அப்படின்னு சொல்றாரு ராஜா. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, இல்லடா நான் வேண்ட மாதிரி இல்ல, இங்க இருந்து ஏலம் விட்ட புடவைய ஏன் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் அத சாரிய கட்டிட்டு இருந்தாங்க, அவங்களும் இப்போ காணா, கடத்திட்டாங்களா தொலைஞ்சு போயிட்டாங்களா எதுவுமே எனக்கு தெரியலடா. அதனால அவங்க கிடைச்ச பின்னாடி குடும்பத்தோட நான் வந்து சாமி கும்பிடுவேன், தீபாவும் கிடைக்கணும், என் அம்மாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடுவேன், அதுக்கு முன்னாடி கும்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கார்த்திக். அப்போ ராஜா சொல்றாரு, விட நீ கும்பலையா, நான் தீபாக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு இருக்காங்க. ஆமா தாயா, தீபாவை காணோம், அவங்க க்ளூ ஒன்னும் கூட இல்ல, நீதாமா அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு காட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது ஒரு மணி சவுண்டு கேக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட வந்து ராஜா சொல்றாரு, தீபாவோட போட்டோவை காமிச்சு எல்லாத்திட்டையும் கேட்கலாண்டா அப்படிங்கிறாங்க. நீ சொல்றது கரெக்டா, போய் கேட்கலாம் வா அப்படின்னு கார்த்திக் ராஜா ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்கறாங்க. ஒருத்தருமே தீபாவை பார்க்கலன்னு சொல்றாங்களே தவிர பார்த்தேன்னு சொல்லவே இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி இன்னும் வரவங்கிட்ட எல்லாம் கேட்கலான்னு கேட்கும்போது ஒரு அம்மா மட்டும் சொல்றாங்க, இதே மாதிரிதான் இன்னொரு அம்மா வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்டு போனாங்க, இந்த பொண்ணு போட்டோவை காமிச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஆமா சார் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு அம்மா வந்து இவங்களை கூட்டிட்டு போனாங்க கையை பிடிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க பெண் சாமியார் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு ஷாக்ல இருக்காங்க. கரெக்டா ரம்யா கால் பண்றாங்க. ரம்யா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கார்த்திக், தீபா வந்து ஒரு சாமியார் கூட்டிட்டு போனாங்கன்னு கோயில ஒருத்தர் பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு கார்த்திக், நீங்களும் தேடிட்டு இருக்கீங்க தீபாவை, அருண் ஆனந்தும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை கார்த்திக் அப்படின்னு உடனே கார்த்திக் சொல்றாரு, அது ஒண்ணு இல்லைங்க, ரியா வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா, தீபா வந்து கடத்துற விஷயத்தெல்லாம் பேசினாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அதை கேட்டுட்டு செம்ம கோவப்படுறாங்க ரம்யா. என்ன இவன் நினைச்சிட்டு இருக்கிறா, அத்தை சுட்டுறது பத்தாதா, தீபா வேற கடத்திட்டு போகணுமா, இவெல்லாம் சும்மா விட்டுற கூடாது, நமக்கு தான் இப்ப பிரச்சனை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க நான் தேடுறேன் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரம்யா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் தீபாவை இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம நினைச்சது எப்படி நடக்கும், எப்படி அவளை பொய்யான பரிகாரம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளை பீப்பாய்க்குள்ள அடைச்சு தண்ணியோட ஆத்தோட ஆத்தா விடணும்னு பிளான் பண்ணி அவளை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணோம், அது நடக்காம போயிடும். ரியாக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க, கண்டிப்பா அது ஐஷுவா தான் இருக்கணும், அவளை பிடிச்சோம்னா ரியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம், தீபாவன் இவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவளை பீப்பாய்க்குள்ள போட்டு ஆத்துல அப்படியே அவளை விட்ட பின்னாடி அவ போயிட்டு தள்ளிட்டோம்னா தீபாவை கொண்டது ரியாதான்னு சொல்லி அவ மேல பழைய போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஷுவை பிடிக்கணும், பிடிச்சி முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ரம்யா. அடுத்ததே ஆனந்த் அருண் ரெண்டு பேரும் அந்த ஒரு ஸ்லம் ஏரியான்னு சொல்றாங்க, அந்த ஏரியாவுக்கு போறாங்க. டே பாக்குறதுக்கு தானே இங்க ஸ்லம் ஏரியா, ஆனா இங்க இருக்க பசங்களாம் செம்மைய தீயா வேலை செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஜான்னு ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கஜா சொல்றாரு, சார் முதல்ல மாதிரிலாம் இப்ப நீங்க வேலையே கொடுக்கறது இல்ல சார், ஏதாச்சும் இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, என் தம்பியோட சம்சாரத்தை காணோம், அவளை கண்டுபிடிக்கணும், ரியான்னு ஒரு பொண்ணு கடத்திருப்பானோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். அவ்வளவுதானே, இப்பவே கண்டுபிடிச்சிடலாம், டே அந்த நாக்கு மூக்கனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு கஜா. அவரும் போய் கூப்பிட போறாரு. அப்ப வந்து அருண் சொல்றாரு, என்னடா பேரே நல்லா இல்ல, நாக்க மூக்கன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இருடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் வர்றாரு. வரப்பே பாத்தீங்கன்னா நாக்க ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே ஆட்டிக்கிட்டே வர்றாரு. கையில ஒரு தட்டம் கொண்டு வர்றாரு. இப்பதான் சாப்பிட்டுருப்பாரு போல இருக்கு, தட்டத்தை தூக்கிட்டு வர்றாருன்னு பார்த்தா அதுக்குதான் இல்லைங்க, வேற ஒரு விஷயம். அவர் தட்டை எடுத்துட்டு வர்றது காரணமே, அவர் வந்தோடனே டே அந்த சரக்கு ஊத்துடா அப்படின்னு சரக்கு கொஞ்சம் அந்த தட்டத்துல ஊத்துறாங்க. ஊத்திட்டு நாக்க மூக்கிட்ட கெஜா சொல்றாரு, இவரோட தம்பியோட சம்சாரத்தை காணோம், யாரு கடத்திருப்பாங்கன்னு தெரியல, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாக்காலே அந்த சரக்கை தட்டுல வச்சிருக்க சரக்கை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு
சாமி அப்படின்னு சொல்றாரு. என்னடா சாமி சாமின்னு சொல்ற, ஏதாச்சும் சாமிங்கிற பேர்ல இருக்க ஆள் கடத்திருக்காங்களா அப்படின்னு சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. என்ன உங்ககிட்ட வந்ததே பெரிய தப்பா போச்சு கஜா, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சார் குடிசையில இருந்து சொல்றதுனால நீங்க இப்படி சொல்லாதீங்க, அவன் சொன்னான்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். இவன் ஒரு குறி சொல்றவன், பெரிய பெரிய ஆளுக போலீஸ் எல்லாம் நைட்டா வந்து தெரியாம யாருக்கும் தெரியாம இங்க வந்து குறி கேட்டுட்டு போவாங்க தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ஒரு போன் கால் வருது. ரம்யா தான் கூப்பிடுறா, இரு அருண் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு ஆனந்த் கொஞ்சம் தள்ளி போய் சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. தீபா கிடைச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்ல நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனந்த் எனக்கு ஒரு விஷயம் இன்ஃபார்ம் கிடைச்சது, கோயில்ல இருந்து ஒரு அம்மா சாமியார் அம்மா வந்து தீபாவை கூட்டிட்டு போனாங்களாமா, அது ரியாவா தான் இருக்கும்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே என்னடா இது நாக்கமுக்கம் சொன்னது இவ்வளவு சொல்றாளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரியாவை டார்கெட் பண்ணோம்னா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அருண் வந்து கேக்குறாரு என்னாச்சுடா அப்படிங்கவும் ரம்யாவும் இதே தான் சொல்றா, சாமியார் உருவத்துல ஒரு அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, அது ரியாவான் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஆனந்த் சொன்னோடனே ஆமாண்டா அந்த நாக்கமுக்கணும் இதானா சொன்னாங்க, அப்ப பழிச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருண் அதுக்கு ஆனந்த் சொல்றாரு இது ஒரு கோயில் இன்சிடென்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம்னு சொல்லி கஜா கிட்ட கொடுத்துட்டா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததே நம்ம ரியாவை காமிக்கிறாங்க. ரியா பாத்தீங்கன்னா காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஆக்சுவலா காவி சுடிதார் போட்டிருக்காங்க. தீபாவை கூட்டிட்டு போனாங்களா ஒரு லேடி, அவங்க போட்ட மாதிரியே போட்டிருக்காங்க. ஆனா இதுல கலர் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க போட்ட காவி ட்ரெஸ் ஒரு மாதிரி கலர்ல லைட்டா இருக்கு, இவங்க போட்டிருக்க காவி ட்ரெஸ் கொஞ்சம் ஆரஞ்சா இருக்க மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் அப்படியே கண்ணாடியில பாக்குறாங்க, பாக்குறதுக்கு சாமியார் மாதிரியே இருக்கேன், வெளியே போனா யாருமே என்ன கண்டுபிடிக்க முடியாது, போலீஸ் கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது. டே கார்த்திக் வரண்டா, மறுபடியும் நான் என்னோட பிளான்ல கரெக்டா பண்ணி எப்படியும் அந்த வீட்டு மருமகளா வந்து பாரு உனக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கழட்டி மறுபடியும் பீரோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்குமே இந்த ரம்யா தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனா அந்த நாக்குமுக்கு குறி சொல்றவர் இருக்காருல, அவரு சொன்னது கரெக்ட் தான். அவரு சொன்னது சாமியார் பொண்ணுன்னு சொல்ல, சாமியே நம்ம தீபாவை கூட்டிட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கு யாருக்குமே புரியல. அந்த காவி சுடிதார பீரோல வச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா யாரோ ஒருத்தர் பெல் அடிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு பாக்குறாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா, அட நம்ம ஐஸ் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தாங்க பயங்கர ஷாக், ரம்யா வந்திருக்காங்க. ரம்யாவை பார்த்தோன்னே ஐஷோட அம்மாக்கு தூக்கி வாரி போடுது. இவ எதுக்கடா இங்க வந்திருக்கா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆன்டி நல்லா இருக்கீங்களா ஆன்டி? என்ன உங்களுக்கு தெரியுதா, கார்த்திக் எங்க கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஓ அப்படியாமா, சரி சரி, இப்போ ஏன் வந்துருச்சு, வாமா வா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அபிராமி ஆன்டி குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நீங்க ஒரு தடவை கூட போய் பார்க்கலையே. ரம்யா அவங்க என்ன சம்மந்தி மாதிரியே நடத்தினாங்க, ஜெயில புடிச்சு போட்டாங்க, அந்த கோவை எனக்கு இருக்கத்தானே செய்யும், என்ன இருந்தாலும் நீங்க ஆன்டிய போய் பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூம்ல இருந்து இவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ரியா இவ வேற வந்துட்டு என்னடா நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ, சந்தேகப்பட்டுதான் இவங்க மேல சந்தேகப்பட்டு தான் வந்திருக்காளோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கதவை சாத்தி நின்று இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா ரியா இருக்க ரூம் இருக்குல்ல, அதை நோக்கி போறாங்க பேசிக்கிட்டே. ரம்யா இப்போ இதுக்குமா அந்த ரூம் கிட்ட போற, ஏன் ஆன்டி நான் போக கூடாதா? அது ஒண்ணு இல்லம்மா, இது ஐஷுவோட ரூம்பு, அவ கொஞ்சம் களைச்சு கசாமுசான்னு துணியெல்லாம் தூக்கி போட்டு கசகசன்னு இருக்கும் ரூம்பு, அதான் சொன்னேன். இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆன்டி நானு அப்படின்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா, ஆஹா இந்த ரூமுக்கு தான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ரியா கரெக்டா அந்த ரூமுக்கு வர்றாங்க. சாரி லேப்டாப் அது இதுன்னு கிடக்குது. என்ன ஆன்டி இப்படி லேப்டாப் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா எல்லாம் அப்படி இப்படி போட்டுவா, நான் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆன்டி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா என்னடா பண்றது, யூஸ் பண்ணிக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கட்டாதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிவிசி பைப் இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ரியா இவ கதவை திறந்தோன்னா டம்முன்னு மண்டையிலே போட்டலாம் அப்படின்னு ஐடியால தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா டோரை ஓபன் பண்ண போறாங்க. கீழே குமிஞ்சு பாக்குறாங்க. ஐஷோ அம்மா அங்க கரப்பம்பூச்சி இருக்குது, அந்த கரப்பம்பூச்சி அப்படியே தூக்கி வீசி எறிறாங்க ரியா மேல. ரியா பதறி போய் வெளியே கதுச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. என்னாச்சுமா? ஆன்டி காக்ரோச், ஆன்டி காக்ரோச்னு எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. ஆஹா இது எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அம்மா இங்க நிறைய காக்ரோச் எல்லாம் இருக்குமா, இனிமேல் தான் மருந்தடிக்கணும் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆண்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரம்யா இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து ரியா அங்க போயிடுறாங்க. போன பின்னாடி வெளியே வர்றாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி ரியாவை பார்த்து சொல்றாங்க ஐஷுவோட அம்மா.
அந்த ரம்யாக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்ற? என் மேல எப்படி சந்தேகம் வரும்? உன் மேல தானே சந்தேகம் வரும் அப்படின்னு ஐஷோட அம்மா சொல்றாங்க. புரிஞ்சுக்காமையே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இன்னைக்கு இவ வந்தா தப்பிச்சிட்டேன், நாளைக்கு கார்த்திக், அருண், ஆனந்த் எல்லாம் 3 பேர் ஒன்னா சேர்ந்து வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஐஷோவோட அம்மா அதுக்கு ரியா சொல்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வந்தா நான் கார்த்திகோட வீட்டுல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாச்சும் உடனே பிளான் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே கார்த்திக், ராஜா 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா மீனாட்சி தான் கார்த்திக்கு கூப்பிட்டுருக்காங்க. அண்ணே சொல்லுங்க அண்ணே, தீபா பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா தம்பி? அன்னைக்கு எதுவும் கிடைக்கல அண்ணே, கோயிலாம் போய் பார்த்தோம், அங்கேயும் இல்ல, தேடித்தான் இருக்க அண்ணே, எனக்கு பயமா இருக்கு, அந்த ரியா ஏதாச்சும் பண்ணிருப்பாளோன்னு பயமா இருக்கு தம்பி. அண்ணே கவலைப்படாதீங்க, ரியா பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு ரியாவால எதுவுமே ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வந்தா தீபாவோட தான் வருவேன், கவலைப்படாதீங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு கார்த்திக். அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா ரியாவை காமிக்கிறாங்க. காவி சுடிதார் போட்டுக்கிட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கோவில் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.